ஹாய் காய்ஸ், ஓரி கேக் பண்ணலாமா? என்ன ஸ்பெஷல் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபியூ பேக்கெட்ஸ் ஆஃப் பிஸ்கெட் மொத்தம் எடுத்துக்கிட்டேன். பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக நல்லா செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓரியோ ஃப்ளேவர் டாமினண்ட்டாக வேண்டான்றதுக்காக நான் ஒரு பேக்கெட் ஆஃப் ஹாப்பி பிஸ்கெட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம செப்பரேட் பண்ண க்ரீமில் சூடான பால் ஊற்றி நல்லா க்ரீமை பீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி நம்ம மெல்ட் பண்ண க்ரீமோட பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ரெண்டும் மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் ½ ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி கேக் நல்லா ப்ளஃபியாக வரதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அதில் 3 ஸ்பூன் ஆஃப் ஒயிட் சுகர் நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் 2 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். கேக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் கீ ஆட் பண்ணி கொஞ்சமாக கோதுமை நல்லா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் அந்த பவுலை செட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிட்டேன். 45 மினிட்ஸ் டைமர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டு நல்லா ஆறதுக்கப்புறமா நான் அதை எடுத்து கொஞ்சமாக உடஞ்சிடுச்சு கேக் உடஞ்சிடுச்சே அப்படி சொல்லிட்டு உடஞ்ச பீஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு. ரிசல்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்தாச்சு. என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி என்னோடய பர்த்டே.